தேவனுக்கு நீதி செய்வாரா, தேவனுக்கு நியாயம் செய்வாரா அப்படின்னு நம்ம அநேக முறை கேட்கிறோம். தேவனுடைய பார்வையில் என்னுடைய விசுவாசம் நீதியா இருக்குதா அநீதியா இருக்குதா? இன்னைக்கு உண்மையிலேயே ஆபிரகாம் மாதிரி என்னுடைய விசுவாசம் விதைக்கப்படும். நீ கண்ணீரோடு இருக்கிறியா? கடன் பிரச்சனையில் இருக்கிறியா? ரொம்ப கஷ்டப்படுறியா? இல்லை ஏதாவது பலவீனம் இருக்கா? ஏதாவது பலவீனம் இருக்கா? இல்லை ஏதாவது அவமானத்தில் போய் விழுந்துருவேன் இருக்கியா? யாராவது நெருக்கத்தில் இருக்கிறியா? இல்லை வருமானம் இல்லையா? இல்லை வீடு இல்லையா? சொந்த வீடு இல்லையா? இல்லை கர்ப்பக்கணி இல்லையா? இல்லை ஏதாவது தடைகளா? ஏதாவது போராட்டமா? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சூழ்நிலை நீ கடந்து போறியா? பலன் அற்று போயிருக்கிறியா? பலன் அற்று போயிருக்கிறியா? இன்னைக்கு நீ சொல்லு இந்த ஆபிரகாமை போல நீ சொல்லு. உன் வாழ்க்கையில என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை நீ பெற்றுக்கொண்டியோ இன்னைக்கு நீ பேசு. உன் தலை மேல கைய வச்சு, அதுக்கு தான் உன் கரங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு உன்னோட விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணு. விசுவாசிப்பது என்பது பெரிய கொம்பு சுத்துற வேலை ஒன்றும் கிடையாது, பாரத்தை சுமக்கிற வேலை ஒன்றும் கிடையாது. உன் இருதயத்தோட நிறைவு வாய் பேசும். உன் இருதயத்துல உனக்கு இது தேவை, உன்னால முடியல, யாரால முடியல, எங்கேயும் முடியல, எதுலையும் முடியல, அப்படி முட்டி மோதி தோல்வி அடைஞ்சிருக்கிறியா? இன்னைக்கு உன் விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணு. விசுவாசம் என்றது காண்றது விசுவாசமா? காணாதது விசுவாசம். ஆண்டவர் நீ காண்கிறத உனக்கு செய்வேன்னு சொல்ல மாட்டார். நீ காணாதது ஆண்டவர் செய்வார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா உன் வாழ்க்கையில் நிறைய செய்வார். எப்படி? விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஆபிரகாமுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்த்தாரு, விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அவன் அந்த தேசத்தை விட்டது, இனத்தை விட்டது, தகப்பனை விட்டது, எல்லாரும் விட்டது ஆண்டவர் பார்த்தாரு. அவன் அங்கிருந்து கிளம்போது ஒருவேளை கண்கள்ல கண்ணீர் வராமல் இருந்திருக்கலாம், இருதயத்துல கண்ணீர் வந்திருக்கும். அது ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய பாதையை ஆண்டவர் கவனிக்கிறார். அவன் இடரும் பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார், இடைப்படுறார். ஆண்டவர் விட்டு இல்ல. சோர்ந்து போகும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இவன் விசுவாசத்தோடு கிளம்பி வந்தவன். அதனாலதான் இயேசு சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் எந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும்.